இப்படி வாழணும், இப்படிதான் சாகணும். இனிய மனிதர், நல்ல நண்பர் விஜயகாந்த். இனிய நண்பர், நல்ல நண்பர், நல்ல மனிதர். விஜயகாந்த் நல்ல மனிதர், இனிய நண்பர். இனிய நண்பர், அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என் இதயத்திலே ஒரு ஈட்டி போல தாக்கியது. நான் இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை. ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் STR, அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், என்னால் விமானம் பிடித்து வர இயலாது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அழிவதில்லை படத்தின் தொடக்க விழாவிற்கு வந்தவர் இந்த கேப்டன். அது மட்டுமல்ல, நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்தபோது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக. அப்பா, எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், லட்சியதிமுகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை. ஒரு கலைஞனாக, ஒரு நடிகனாக, ஒரு மனிதன், நல்ல மனிதன், ஒரு தலைவன், ஒரு திரை உலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்ற பெயர் எடுத்து ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவன் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதன் என்ற பெயர் எடுத்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு இறந்தாலும் இன்னைக்கு இந்தியாவுல தலை சிறந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு கேப்டன். நடிகர் சங்கம் இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும் இல்ல, 24 கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒப்பற்ற தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா நாங்க ஒரு 32 வருஷமா தெரியும், நடிகர் சங்கம் மட்டும் இல்ல, தென்னிந்திய திரைப்படத்தினுடைய எந்த ஒரு பிரச்சனை காலகட்டங்கள்லையும் கூட முதல் ஆளாக ஓடி வந்து குரல் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு அவருடைய இறப்பு தென்னிந்திய திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவனில் ஒரு தலைவன் இருந்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள். அன்னமிட்ட கை. இன்னைக்கு சாலிகிராமல்ல எங்கெங்கயோ சுத்திட்டு ஊர் உலகத்துல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த சாலிகிராம பகுதியில எந்த நேரமும் உணவு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு தலைவன் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல உணவு சாப்பிட்ற காரணம் ப்ரொடக்ஷன் மெம்பர்ஸா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்ல உணவு கிடைக்கக்கூடிய ஒரு தலைவன். அவர் இறந்த செய்தி, இறந்த இறப்புங்கிறது இது சினிமா துறை வந்து வருடம் அவருடைய நாளை, அவருடைய இறந்த இந்த நாளை நினைவு நாளா கொண்டாடணும், போற்றணும் நான் வேண்டிக்கிறேன். கேப்டன் சார் இறந்து தமிழ்நாடுல உலகம் பூராமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி. இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, அவருடைய கடைசி படம் டைரக்ஷன்ல நான் நடித்தது சகாப்தன்ங்கிற படம். அவருடைய சன்னு தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்திருந்தார் படத்தில். அந்த அனுபவம் வந்து 20 டேஸ் நான் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டான அந்த டைம், கரெக்டான ஈவினிங் ஆனால் முடிகிற டைம் எல்லாமே
ரொம்ப பஞ்சுவலாக பண்ணுறாரு. அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டி இல்லாமல் நிறைய பேருக்கு அவர் உணவு அளிச்சிருக்காரு. அவருடைய காலேஜ் ஆண்டாள் அழகர் காலேஜில் 2000 பேர்த்துக்கு தினமும் சாப்பாடு, உடை, படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த இழப்பு என்னால் இல்லை, என் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னு 2 பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நான் தெரிவிக்கிறேன். எல்லாமல்ல இறைவன் அவரை நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்தியடைய எல்லாமல்ல அவரை நன்றி. இன்றைய தினம் கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இன்றும் ஒரு கம்பீர ஒரு ராஜாவாக வீட்டிருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரினுடைய இதயங்களை கொள்ளை கொண்ட எங்கள் பாசத்திற்குரிய கேப்டன் அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அப்படின்ற இந்த விஷயத்தை இன்னும் எங்களுடைய மனது ஏற்க மறுக்கிறது. கேப்டன் அவர்களை சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் கேப்டன் ரசிகர்கள். அவரை பார்த்து அவரை மாதிரியே எங்களுடைய நடை உடைகளை மாற்றி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தங்கமான மனதிற்கு சொந்தக்காரர், ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசிலிருந்து பல கோடிகளை வாரி இறைத்த வள்ளல் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கிராமத்திலேருந்து கிளம்பி கேப்டனோட ஒரு படம் பணியாற்றினது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படி தான் சொல்லணும். மரியாதை திரைப்படத்தில் கேப்டன் கூட நான் பணியாற்றியிருக்கேன். அப்போ நடந்த அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதரை எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பழகக்கூடிய, எல்லோருக்கும் ஒரே உணவை கொடுத்து தான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான உயரிய உள்ளம் கொண்ட எங்களுடைய கேப்டன் இன்று நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தது மிகவும் வேதனையாக இருக்கிறது. கேப்டன் எங்கேயும் போகலை. நல்லவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய காலடியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் அந்த தெய்வத்தோட அந்த காலடியில் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படிதான் சொல்லலாம். அவர் மறைந்து விடவில்லை. இன்று அவருடைய உடல் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எங்களுடைய கேப்டனுடைய நினைவுகள் எங்களுடைய மனதிலும் இந்த உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலுமே வியாபித்திருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி, கேப்டனுடைய ஆன்மா சாந்தியடையும். அவரை பிரிந்திருக்கக்கூடிய அந்நியார், அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் இந்த எங்களாலே தாங்க முடியல, ஆனால் இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும். கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடையும் அப்படின்றத இந்த நேரத்தில்